இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல்ன்றது காலங்காலமா இருக்கிறது. அதுல எவனும் குப்பி போட்டு மாட வைக்கல. ஒரு ஊருக்கு வந்து வந்து ஒரு 3 மாடு 2 மாடு தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க பண்ண வேலைக்கு அப்புறம் இன்னைக்கு தெருக்கு 10 மாடு இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனா, என்னை இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. எங்க அம்மாக்கே என் தங்கச்சிக்கு எப்படி எங்க அப்பான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பார். நான் போனா வம்பிழுப்பேன், எப்போ போனா இந்த துண்டை பிடிச்சி இருக்குவேன், அந்த மாதிரி நிறைய விளையாடுவேன். காக்கா ப்ளீஸ். நான் பொழைப்பனா அப்படின்றது கூட தெரியாம போயிடுச்சு எனக்கு. அந்த வீடியோ கால்ஸ் இந்த மாட்டுங்களை பாங்க, எனக்கு பல வாக்கில் பல ஞாபகம் வச்சு. இந்த மாடுங்களை யார் பார்ப்பாங்க, அம்மாவை யார் பார்ப்பா? இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, இப்ப நான் சொன்ன கதை தான். இன்னைக்கு ஒரு குழந்தைய காலை கட்டிட்டு ஓடுன்னு சொன்னா எப்படி ஓடும்? இன்னைக்கு மாட்டுக்கு வந்து நீங்க குப்பி போடுறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாம்பு கடிச்சு வருஷத்துக்கு எத்தனை பேர் சாகுறான்? நீங்க பாம்பு பல்லுக்கெல்லாம் போய் குப்பி போட முடியுமா? பேசாம ஜல்லிக்கட்டு தடையினே போயிடலாம். உங்களுக்கு நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்ட்டே போயிடலாம். நாங்க வீட்டுல அழகா மாடை வளர்த்துக்கிட்டு நாங்க வாட்டு இருந்துக்கிறோம். யார் யாரும் அவங்க படிச்ச துறையிலயும் அவங்களுக்கு வருமானத்துக்குரிய துறையில எல்லா திருநங்கையிலும் சாதிச்சுட்டு போறாங்க. ஆனா எனக்கு இது வருமானம் கிடையாது. ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கொண்டு போய் ஒரு பிள்ளைய விடுறோம், அதுக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போய் விடுறோம். இந்த காளி வேஷம் போடுறாங்க, சாமி வேஷம் போடுறாங்க, கிரீடம் வைக்கிறாங்க, கையில என்னத்தையோ மாட்டுறாங்க. அதுக்காக அந்த பிள்ளைய நாங்க என்ன வதம் பண்றதா நீங்க சொல்லி ஒத்துக்குருவீங்களா? வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்துல உடம்பு சரியில்லை வேற கேள்விப்பட்டோம். எப்படி இருக்கீங்க? அது வரிசையா அடி மேல அடிப்பா. இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து 3 months பெட்டு ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 2 மாசம் பெட்டு. அப்படின்னும் போது ஒரு 5 மாசம் பொழைப்பனா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நானா நினைச்சிட்டேன். சரி நம்ம க்ளோஸ் அவ்வளோதா அப்படின்ற மாதிரிலாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிட்டேன். எனக்கு இந்த யூரின் பையில இன்ஃபெக்ஷன் ஆகி அதை நான் சரியா கவனிக்காம விட்டு பெரிய இன்ஜூர் ஆகி இப்பதான் நடக்கவே முடியாம இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் நார்மலா அங்கங்க போறது வர்றது. சரி, அதுல இருந்து ரெக்கவர் ஆகி இருக்கலான்னும் போது அப்பா வேற தவறிட்டாரு சமீபத்துல. இன்னும் 30 கூட செல்லல. சரி, மாடுகளையும் பார்க்கணும், ஜல்லிக்கட்டு வேற வருதுன்னு சொல்லிட்டு அப்போ வீட்டில் இருந்துச்சு. மாட்டுகளுக்கிட்டே வராமல் பசங்க என்ன என் பையங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் நம்ம வர முடியாமல் இருந்துச்சுன்னா அப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க, உனக்கு தீட்டுனா உன் மாட்டுக்கும் தீட்டு, நீ பசங்க இருக்காங்க பார்க்குறாங்க, அவங்க இல்லைன்னா நீ தானே பார்த்தாகணும், அப்போது நமக்கு தீட்டு கிடையாது, நீ போய் மாடை பாருன்னு சொல்லணும்னா சரி வந்தேன். இன்னொரு 2 daysல அப்பாவுக்கு 30 செல்லுது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்காக இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ இறங்கலாமா? இப்போ எப்படிக்கா? இறங்கலாம். 30 சென்றுச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்பாவுக்காக இந்த விடுவோம் அப்படின்னு வந்து அப்பாவுக்காக, அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு. கண்டிப்பா. அப்பா எந்த அளவுக்கு வேணுமா? எனக்கு அவர் அதாவது சின்ன வயசுல இருந்து எங்களை பார்க்கல அவரு. ஆனா ஒரு எப்படி சொல்றதுன்னா, எங்க அம்மாக்கே என் தங்கச்சிக்கு எப்படி எங்க அப்பான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பார். நான் போனா வம்பிழுப்பேன், அவர்கிட்ட விளையாடுவேன் நிறைய. இப்ப அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். எப்போ போனா இந்த துண்டை பிடிச்சி இருக்குவேன், அந்த மாதிரி நிறைய விளையாடுவேன். காக்கா ப்ளீஸ். அவர் இல்லாத கொஞ்சம் மிஸ் ஆகுது, அவ்வளோதான். இப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல்ல பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் எல்லா கவலைகளையும் மறந்துட்டு இவ்வளோ ஒரு புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்கக்கா. எப்படிக்கா அந்த அந்த போல்டஸ், அந்த தைரியம் எங்க இருந்து வருது? அது வந்து எங்க அம்மா கிட்டதான். நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா புரிஞ்சுக்கல சின்ன வயசுல. எப்படி சொல்றதுன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கக்கூடிய எதுவும் எனக்கு அப்ப கிடைக்கல. நான் ஏன்னா எங்க அம்மா என்ன ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா அது தெரிஞ்சிருக்காதோ என்ன. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு வந்து ஒரு மெட்ரிக்ல படிக்க வச்சாங்க. சின்ன வயசுல 13 வயசுலயே நான் வந்து மும்பை போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்ப ஃபேமிலி சரி நமக்கு என்ன, நம்மள அவங்க யாரும் கண்டுக்கல, நம்ம ஏன் அவங்கள கண்டுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நான் போயிட்டேன். போயிட்டு நான் இந்த மாதிரிலாம் மாறிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா படுற கஷ்டம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு.
இன்னைக்கு எங்கள் அம்மாவை நாங்கள் புரிஞ்சிக்கல, இப்போ எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் இப்போ எங்கள் அம்மாவை நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனா, என்னை இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன்னு இப்போ கூட சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நான் அந்த அளவுக்கு எங்கள் அம்மாவை என்ன கேட்டாலும் என்னவா இருந்தாலும் சரி, ஏன்னா எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை நான் புரிஞ்சுக்கல. அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை மெட்ரிக்கில் படிக்க வச்சது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்போ, ஆனால் அன்னைக்கு சூழ்நிலைக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 300 ரூபா சம்பளம்னுவாங்க எங்கள் அம்மா. அந்த 300 ரூபான்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு சம்பளம் 200 ரூபாய் கொடுக்கணும்னா, அந்த அரிசி முடிய நிமித்து போடுறதுக்கு, அந்த அரிசி எடை போட்டு போடுறதுக்கு, அந்த மணனையை ஊற்றுறதுக்கு, பேரலை நகட்டி மணனை ஊற்றுவோம். அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுக்கு நம்மளே அந்த வேலையை பார்த்தா அந்த 200 ரூபா நம்ம கிடைக்கும், நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு எங்கள் அம்மா போயிடுச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வேலையை அவங்களே பார்ப்பாங்களாம். அரிசி முடி அவங்களே தூக்கி நிமித்து போடுவாங்களாம், அவங்களே அந்த பேரல் 100 லிட்டர் பேரலை நகட்டி எங்கள் அம்மா மணனை ஊற்றுவாங்க. அதெல்லாம் எங்களுக்காக தான் அப்படின்றது அது போக 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 தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், சரி நம்ம அம்மா இப்படி இடையில விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா. கொஞ்ச நேரமாக தான் நம்ம கையில் இருக்குது, ஆனால் அதோட அம்மா வந்து மெதிச்சுக்கிட்டே இருக்கு, சுற்றி சுற்றி குட்டியை விட்டுட்டு அதால் இருக்க முடியல. இந்த இடத்த பற்றி சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒருத்தரோட இடத்துல நீங்கள் காலையை விட்டுட்டு இருந்தீங்க, நமக்குன்னு ஒரு இடம் சொந்தமாக. இந்த ஃபீல் எப்படிக்கா இருக்கு? இது வந்து எனக்கு இடையில என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாடு ஒரு இடத்துல போட்டிருந்தோம், அதுக்கு ஒரு சின்னோண்டு இடம், அதுக்குள்ள அவ்வளோ மாடும் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு அது இப்போ வந்து என்னோட 18-19 வருஷம் உழைப்பை வந்து சரி இந்த மாட்டுகளுக்காகவே நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், ஓகே மாடுகள் நம்ம ஆசைக்கு வாங்கிட்டு அதுங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு, நான் படத்தில் நடித்தது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு இந்த இடத்த வாங்கினோம் கஷ்டப்பட்டு. நான் மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேர் சேர்ந்து மாடுகளுக்காக. எனக்கு அதான் அந்த கேள்வி தான் நான் திரும்ப வரேன். என்னன்னா சமீபத்தில் இப்போ தீட்டு இல்லை, இதுவங்களும் உன் பிள்ளை மாதிரி தானே, மாடுகளை இப்படி பிள்ளை மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி வந்து இவ்வளோ ஒரு நெருக்கமாக நம்ம பார்த்து பழகிட்டு இருக்கோம். இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இது என் பிள்ளைடா அப்படின்னு கேட்டா சொல்கிறோம்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? எங்களுக்கு வந்து பிள்ளை பெற்றுக்க முடியாது. அப்போ வந்து என்னன்னா, இதுங்களை வந்து முழுக்க எங்களோட பிள்ளைகளா நினைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடுச்சு எங்களுக்கு. மித்தவங்களுக்கு எப்படின்றதுல எங்களுக்கு அது அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது வந்து பொதுவாக வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு துணைன்றது உலகத்தில் எதுவும் கிடையாது, எந்த ஒரு பிடிப்பும் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு அப்புறம்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து எனக்குன்னு சொன்னேன், என் பிள்ளைங்க சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே முக்கால்வாசி என்னோட இங்கே வந்தேன்னா என்னோட கவலைகள் மறந்துடுவேன், டென்ஷன் மறந்துடுவேன், என்னன்னாலும் மறந்துடுவேன். அதுங்க சாப்பிடுதா, அதுங்களை பார்த்துக்கிட்டு அதுங்கிட்ட விளையாண்டுட்டு அப்படியே என்னோட பொழுதுகள் ஓடிடும். அப்போ எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலுமே அது எனக்கு வந்து சல்லுன்னு அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடும். இன்னொன்று, இது உள்ளே வந்த உடனே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நமக்கே ஒரு மனசு நிம்மதியாக, ஒரு பரபரப்புகள்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இங்கே பாருங்களேன், அது பாட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் தான் தூக்கி வச்சுருந்தேன், அப்படியே அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு. இப்போ சந்தோஷமாக இருக்கு நமக்கு. எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு, கோழி, வாத்துலேயே வெரைட்டியா இந்த கொஞ்ச நேரத்துல இந்த இப்பதான் ஒரு புறா வந்திருக்கு, நீ புறாங்க வந்துடும் அப்படிங்கும்போது இதுங்களாம் பார்த்துட்டு இருந்தாலே என் பொழுதுகள் ஓடிடும். டெய்லி காலையில் வந்துடுவீங்க? வந்துடுவேன்ப்பா. வந்த உடனே முதல்ல உங்களுடைய எது இவ்வளோ இருக்கு இல்லையா, இல்லை எது உங்களோட பெட்டு வந்தோடனே உங்களை பார்த்தோடனே? அவர் தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவர். பேருக்கா? அவர் பேர் ருத்ரன். ருத்ரன். இங்க ஜல்லிக்கட்டுல இருக்க எல்லாத்துக்குமே அவரை தெரியும். கீர்த்தனா அக்காவோட காலம்னா நல்லா தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அது வந்து எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நான் இன்னும் கொடுக்க கூட கிடையாது. கடைசி வரைக்கும் அது என் கோட்டத்தில் இருக்கணும், அது ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அது என் கோட்டத்தில் இருக்கும். மித்த மாடை கூட வாங்கவே விற்பேன், அவர் எப்போவுமே என்கிட்ட இருப்பார். சூப்பர்கா. இப்போ நம்ம காலத்தில் நிற்கும் போது அந்த ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, கண்டிப்பாக அது என் காலை படுறா அது, அந்த ஃபீல் எப்படிக்கா? அது ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்துச்சு, மொத அந்த ஃபீல் இருந்துச்சு. ருத்ரன் இறங்கும்போது ஒரு மாடு வச்சிருந்த சின்ன முத்து, ஏன்னா அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவில் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது என் சிஸ்டர் கிட்ட இப்போ கொடுத்துருக்கேன். மனசு இல்லாமல் அவள் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சரின்னு கொடுத்துருக்கேன். அப்பயும் சொல்லி தான் கொடுத்தேன், நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தேன். ஏன்னா அவர் என்னை ரொம்ப செல்ல பெட்டு. அதுக்கப்புறம் இப்போ இவர் ரொம்ப செல்ல பெட்டு. அவரை கொடுக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த
ப்ரௌடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடுகள் ஒவ்வொன்றா ஒரு மாடு ஒன்று பண்ண அந்த நிமிஷம் எனக்கு அந்த ப்ரௌடு. ஆனால் அந்த அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அது முதல் வெற்றி அந்த இதுக்கு விடாகாது. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவலுக்கு வந்து எனக்கு செவலை போன வருஷம் அவனியாபுரத்தில் அந்த ஈக்குவலுக்கு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணார். ஏன்னா முதல் களம் அவருக்கும் முதல் களம், எனக்கும் அவனியாபுரம் முதல் களம். நான் அவனியாபுரத்துக்கு ஒரு 4-5 வருஷமா ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை. போன வருஷம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ எனக்கும் அவனியாபுரம் முதல் களம், அந்த மாட்டுக்கும் முதல் களம். என்ன பண்ண போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். அவனை வேற லெவலில் அவர் பண்ணிட்டு வந்துட்டாரு. எனக்கு அந்த நிமிஷம் அந்த ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு இது அதுக்கப்புறம் அந்த இதில் இருந்துச்சு. இப்போ இந்த உடம்பெல்லாம் சரியில்லாமல் இருந்து ஒரு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம மீண்டு வந்தோம் இல்லையா, அது அந்த படுக்கையில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அதுதான் நான் சொல்லிட்டு நான் பொழைப்பனா அப்படின்றது கூட தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. அந்த வீடியோ கால்ஸ் அந்த மாட்டுங்களை பாருங்க, எனக்கு பல வாக்கில் பல ஞாபகம் சொல்லி மாடுங்களை யார் பார்ப்பாங்க, நம்ம அம்மாவை யார் பார்ப்பா அப்படின்ற தாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப போக ஆரம்பிச்சிருச்சு. நான் மீண்டு வந்ததெல்லாம் நான் செஞ்ச புண்ணியமோ என்னோட கடவுளோட அனுகிரகம் தான். ஏன்னா ஒரு தாயோட பரிதவிப்பு என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம குட்டியை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம பார்க்குறோம். இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு அந்த மருத்துவமனையில படுத்திருக்கும் போது. இன்னொரு பக்கம் பிள்ளைகளாம் வந்து ஒரு இது இருந்துச்சு, சரி நம்ம இல்லாட்டினாலும் என் பசங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம விட்டுட்டு போறோமே அப்படின்ற பாசம் இழுத்துட்டு வந்துடுச்சு இல்லையா. கண்டிப்பா வந்துருச்சு. இல்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க இருக்கோம். இதுல வந்து என்னன்னா ஒரு 3 சுச்சுவேஷன்ல இருந்தோம். நான் ஆக்சுவலா எப்படின்னா என் மாட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் முடியல, ருத்ரனுக்கும் முடியல, எனக்கும் முடியல, எங்க அப்பாவுக்கு முடியல. இதுல யாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில பார்த்தா எங்க அப்பா இறந்துட்டு எங்க அவரையும் அவனும் நல்லாயிட்டான், நானும் நல்லாயிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பா இறந்து எங்களை காப்பாத்த உங்களை வாழ வச்சு அப்படிதான். அந்த எங்க அப்பா இறந்ததுல கூட என்னால வந்து உட்கார முடியல. அந்த சுச்சுவேஷன்ல நான் இருந்தேன். இப்போதான் இந்த ஒரு 20 டேஸாக தான் நான் இங்கேயே வரேனே. சொல்ல போனேன் எங்கள் அப்பா இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் நான் இங்கேயே வரேனே. இல்லைன்னா ஃபுல்லாக பெட்டு தான். நம்ம ஒரு பக்கம் அன்புக்காக சின்ன வயசுல இருந்தே உணர்வு வந்து அது நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு தாட்டே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு இதை ரியலைஸ் பண்ணி சரி ஓகே நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம காளைகள் இருக்கு, நம்ம பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு நான் இப்போ வந்து ஒரு மன நிறைவு எனக்கு என்னன்னு கேட்டால், நாளைக்கு நான் எங்கே போனாலும் என்னோட ஒருத்தரை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது ரொம்ப பெருசு. நம்ம இன்னைக்கு என்னோட சமுதாய மக்கள் 1, என்னோட பசங்க 2, என்னோட ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் 3, என்னோட ஃபேமிலி 4 அப்படின்னும்போது அது வந்து இருக்க எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு தான் போகுதே தவிர நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லை அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. என்னோட இது வந்து என்னோட வட்டாரங்கள் பெருசாகிக்கிட்டே போகுது. அதை நினைச்சு அது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ கேட்ட மாதிரி தான் நம்ம சின்ன வயசுல இருந்தே அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எவ்வளோக்கு ஏங்கினோ இன்னைக்கு அதை வந்து அதாவது என்னை சுத்தி தான் அது இருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணல. இந்த அன்பு வந்து என்னை சுத்தி தான் இருக்கு, நான் தான் அதை வந்து புரிஞ்சுக்காம இருக்கேன் அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் என்னோட எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போச்சு. நம்ம லைஃப் வந்து ஒரு போராட்டத்தையே சந்திச்சு வந்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்க சொன்னீங்க 4 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அவனியாபுரத்துக்கே வந்து இது கிடைச்சது. அப்போ ஒரு கட்டத்துல நம்மளை நிரூபிக்கிறதுக்கான ஒரு களமும் நமக்கு சரியா அமையல போது அந்த வழி எப்படி? அதாவது எப்படின்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டோட சூழ்நிலை வந்து மித்தவங்களுக்கு எப்படின்றது தெரியல. நிறைய பேர் இந்த விவசாயிகள் கிராமத்துல இருக்கவங்களாம் இன்னைக்கு டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே சூழ்நிலையில தான் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் திருநங்கைகள். நான் வந்து என்ன கேட்குறேன்னா மித்தவங்ககிட்ட கேட்கறதுக்கு இல்லை. இப்போ வந்து ஒரு 1000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதில் மிஞ்சி போனால் நாங்கள் ஒரு 4 திருநங்கைகள் தான். ஒரு 4 பேர்த்துக்கு உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அது எனக்கு தெரிஞ்சு மாடு போட்டு பார்க்குற திருநங்கைகளை இன்னைக்கு நாங்கள் ஒரு 2 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களாம் சும்மா பசங்களுக்கு துணைக்கு வராங்க, அந்த மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க. அடுத்தவங்க மாட்டுக்கு வர்றது அப்படி திருநங்கை இப்போ எப்படியே பேசினா திருநங்கைகள் வந்தால் மாடை உட்க விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகி போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த மாட்டுகளுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு மாடு வச்சு தான் சொந்த செலவில் நாங்கள் பார்க்கறதுன்னா ஒரு 2 பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு. ஆனால் மீதி பேர் பசங்க எப்படி நினைச்சிடறாங்கன்னா அவங்கள கூட்டு போனால் மாடை ஊக்குறாங்க, அவங்கள கூட்டு போனால் மாடு விடுறாங்க. ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் நான் டோக்கன் வாங்குறேன்னா ஆனால் களத்துக்கு நான் போகவே மாட்டேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு டிரான்ஸ்ஜெண்டர்னு போட்டாலே என்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ என்னோட வீடியோஸ் என்னோட இதுதான் விக்கிபீடியா முதற்கொண்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு என்னோட கூகுளில் நம்ம பேர் வருது அப்படின்ட்டு என்னோட அச்சீவ்மெண்ட் அதுதான்.
கண்டிப்பா. இன்னைக்கு வந்து எனக்கு இதுல வருமானம் இருக்கு இல்ல, இன்னைக்கு நான் இருந்தோம் செத்தோன்றது இல்லாம நான் என்ன சாதிச்சுட்டு போனேன்றதுலதான் இருக்கு. இன்னைக்கு யார் யாரும் அவங்க படிச்ச துறையிலயும் அவங்களுக்கு வருமானத்துக்குரிய துறையில எல்லா திருநங்கையிலும் சாதிச்சுட்டு போறாங்க. ஆனா எனக்கு இது வருமானம் கிடையாது. ஆனா இது நான் என்ன செத்து மண்ணுக்குள்ள வச்சாலும் என்னோட பேர் இருக்கும். களத்துல உங்களுக்கு பிடிச்ச களம் எது? எனக்கு பிடிச்ச களம்னா அவனியாபுரம், அலங்காநல்லூர், நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகே. மதுரையை பொறுத்த வரைக்கும் அவனியாபுரம், அலங்காநல்லூர், சக்குடி இதெல்லாம் கொஞ்சம் மெயினா பார்ப்போம். நிறைய களங்கள் இருக்கு, புதுக்கோட்டை, திருச்சி இந்த சைட்ல. ஆனா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்லக்கா. ஆமா, இந்த களத்துல போய் என் காலை ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சேன்னா அது அவனியாபுரம், அலங்காநல்லூர். அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னு கேட்டா இது வந்து உலக அளவுல தெரியக்கூடியது. இன்னைக்கு நான் இந்த மதுரையில பிறந்துட்டு இதே மதுரையில இருக்க அந்த அவனியாபுரம், அலங்காநல்லூர் நான் மாடு அடைக்கலைன்னா எனக்கு அது இதா இருக்கும். ஒண்ணு அந்த இதுல நான் ஜெயிச்சாதான் எனக்கு அதுல இருக்கிற சந்தோஷம். இப்ப சமீபமா இப்போ நாட்கள் போக போக ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க, விதிமுறைகள்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? சிரிப்பு தான் சார் வருது. என்னமோ மாட்டுக்கு இந்த இப்ப வந்து கிளிப் போடணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அதாவது எப்படின்னா, நான் இப்படி சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இன்னைக்கு அவங்கவுங்க குழந்தைங்களை கூப்பிட்டு நீ ஓடுன்னு சொல்லிட்டு காலில் கயத்தை கட்டி விட்டு ஓடுன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? அவனோட திறமை என்னன்னு அதை கழட்டி விட்டா தானே தெரியும். அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. அது குப்பி போடுறதுக்கு ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. அது குத்துனாலும் இதாகாம இப்போ எவ்வளவோ வந்திருக்கு, துணியில கத்தி வச்சு கிழிச்சா கூட அந்த துணி கிழியாத அளவுக்கு கூட இருக்கு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை நீங்க ஏற்பாடு பண்ணி மனுஷங்களுக்கு கொடுங்க. ஒன்றும் தெரியாத மாட்டுக்கு ஏன் கொடுக்குறீங்க? கிளிப் போடுறது, மாலை கட்டக்கூடாது, இது எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கொண்டு போய் ஒரு பிள்ளையை விடுறோம். அதுக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போய் விடுறோம். இந்த காளி வேஷம் போடுறாங்க, சாமி வேஷம் போடுறாங்க, கிரீடம் வைக்கிறாங்க, கையில் என்னத்தையோ மாட்டுறாங்க. அதுக்காக அந்த பிள்ளையை நாங்கள் என்ன வதம் பண்ணுறதா நீங்கள் சொல்லி ஒத்துக்குருவீங்களா? அது மாதிரி என் பிள்ளையில நான் அலங்காரம் பண்ணுறேன், நான் கூட்டு போகிறேன். இப்படின்ற செகண்டுக்குள்ளே என் பிள்ளை வெளியே வரப்போகிறான். அவனோட திறமையை நான் பார்க்க போகிறேன். அவன் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவன் என்ன போராடுறான், அவன் என்ன வைக்கிறான்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன இருக்குது? நீ பெத்த பிள்ளைய வந்து நீ ஒரு 5 வயசு பிள்ளைக்கு போட்டு நீ பாரதியார் வேஷம் போடுறோம், நாங்கள் வந்து சாமி வேஷம் போடுறோம், நாங்கள் அந்த வேஷம் போடுறோன்னு போட்டு நீங்கள் கூட்டு போய் அவங்களோட திறமைகளை அங்கே பார்த்து ரசிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி நான் என் பிள்ளைய கூட்டு போகிறேன், நான் அவனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறேன், நான் அவனை இதில் கூட்டிகிட்டு போகிறேன். அவனோட திறமை என்னன்றதை நான் அந்த களத்தில் நான் பார்க்குறேன். அது மாதிரி தான் இதுவும். இன்னைக்கு வந்துட்டு இந்த கேப் போடுறது நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு வந்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜல்லிக்கட்டை நிறுத்த முடியாது, அவ்வளோதான். கேப் போடுறதுனால என்ன பிடிக்கிறவங்களுக்கு வந்து சாதகமாக போகும். இப்போ அதையும் மீறி வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த கேப்பை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஆமாம், ஒத்துக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. புரியுது. ஆமாம். உங்களுடைய நட்போட்டங்கள் என்ன பேசிக்கிறாங்க? அது இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன கதை தான். இன்னைக்கு ஒரு குழந்தைய காலை கட்டிட்டு ஓடுன்னு சொன்னேன், எப்படி ஓடும்? அது மாதிரி தான் இதை வந்துட்டு நான் கேப்பை போட்டு விட்டு மாடை குத்துன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பசங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. வீர விளையாட்டுன்னு அப்புறம் வீர விளையாட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பயலுக்கு அங்கே வரானுங்க. இன்னைக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன் சார். இன்னைக்கு மாட்டுக்கு வந்து நீங்கள் குப்பி போடுறேன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு பாம்பு கடிச்சு வருஷத்துக்கு எத்தனை பேர் சாகுறான்? நீங்கள் பாம்பு பல்லுக்கெல்லாம் போய் குப்பி போட முடியுமா? நான் கேட்குறேன். ஒவ்வொரு பாம்பா தேடி போய் நீங்கள் குப்பி போட முடியுமா? நாய் கடிச்சு எத்தனை பேர் சாகுறான்? நாய் இருக்கிற எல்லா நாய்க்கு நீங்கள் வாய் போட முடியுமா? இன்னொன்னு, நமக்கு அது எல்லாமே ஆபத்து இருக்கு, நம்ம அதையும் மீறி நம்ம வரவன்னு தானே வராங்க. இளைஞர்கள் வந்து முன்னுரிமையா நாங்க வரவன்னு தானே வராங்க. நீங்க ஏன் மாட்டுக்கு கேப் போடுறீங்க? புரியுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல சார்? ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே நடக்கும்ன்றது இதுலதான் அவன் வரான். அப்ப அவனோட வீரத்தை நீங்க வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தானே. ஒரு வீரனோட இதை வந்து இன்னைக்கு எங்க மாடு பிடிபட்டுட்டு போகுது. எனக்கு வந்து எனக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள வரும்போதே என்னை கூட்டு வந்தவங்க என் ஃப்ரெண்டு வந்து குணா. நீங்க ஏங்க இதை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை கூட்டு வந்தவன். அவன் என்னை ஃபர்ஸ்ட் என்னை இந்த இதுக்குள்ள விடும்போதே என்னை சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நீங்க வந்து ஜெயிக்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தோக்குறதை நீங்க அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் ஜல்லிக்கட்டுல. அதை வந்து நீங்க இது பண்ண டெம்பர் ஆயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்னை இந்த இதில் கூட்டு வந்தோம். அந்த மாதிரி நான் வீரர்களுக்கும் அந்த மாதிரி இதை வந்து நீங்க மாட்டை வந்து நீங்க இது பண்றீங்க வைக்கிறீங்க. ஒரு வீரனோட தமிழ் இனத்துல இருக்கிற வீரனோட இதை வந்து நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல்ன்றது காலங்காலமா இருக்கிறது. அதுல எவனும் குப்பி போட்டு மாட வைக்கல. செத்தவனை பூரா வந்து கடவுள் மாதிரி வச்சுதான் பார்த்துருக்காங்களே. இனி வந்து ஒரு குப்பி மாட்டி அவன் மாடு பிடிக்க போறான்னு சொன்னா அது அவனுக்கு தான் அசிங்கமே தவிர நீங்க அவங்களதான் நீங்க கேவலப்படுத்துறீங்களே. மாட்டுக்கு வந்து நீங்க இது பண்றதே கிடையாது. இன்னைக்கு அவன் எப்படி நெஞ்ச நிமித்துட்டு வருவான் நான் மாடை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீரனை?
ஒரு வீரன் எப்படி வருவான்? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. நம்ம வேணா சொல்ல, நானே சொன்னேன் இப்ப இடையில கூட, மாடை வந்து தைரியமா பிடிப்பாங்க, நேருக்கு நேரா வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நடக்கக்கூடியதுதான் இந்த வாய்ப்புல. ஏன்னா மாடு குத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடக்கக்கூடியதுதான். மாட்டுக்காரங்களுக்கு, துன்புறுத்தல் மாட்டோட ஓனர்களுக்கு வந்து இதுதான் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு விஷயம்ன்றது வந்து எவ்வளவு ஒரு இதா இருக்கு. அந்த கேப் போடுறதுங்கிறது அவனே அசிங்கப்படுத்தி எங்களுக்கும் இதாக்கி தேவையில்லாதது என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க வந்து பேசாம ஜல்லிக்கட்டு தடைனே போயிடலாம். உங்களுக்கு நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்ட்டே போயிடலாம். நாங்க வீட்டுல அழகா மாடை வளர்த்துக்கிட்டு நாங்க வாட்டு இருந்துக்கிறோம். இது புரியுது. இதையும் வச்சு அதாவது எப்படின்னா பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஒவ்வொரு வருஷம் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் நின்னா ஒரு மாட்டோட திறமை என்னன்னு தெரிஞ்சு. இன்னைக்கு ஒரு பேட்சுக்கு 25 பேர் தாங்கிறான். அந்த 25 பேர்ல மாடு என்ன பண்ணும்? சரன்னு வெளியே வந்துடுது. இப்படி இருக்குல்ல. சரி, அது கூட உங்களுக்கு ஓகே, அது கூட எங்களுக்கு இது. இன்னொன்னு வந்து மாட்டை அலங்காரம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரி, அதுவும் ஓகே, அதுக்கும் நாங்க ஓகே, நாங்க வேற எதுவும் சொல்ல. இப்போ கொண்டு வந்து கேப். சோ இது வந்து ஒட்டுமொத்தமா தடைன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டுற மாதிரி எங்களுக்கு தோணுது. இன்னொரு வெறுக்க வைக்கிறாங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து நான் எல்லா பேட்டியிலையும் நான் சொல்றது இதுதான். ஒரு ஊருக்கு வந்து வந்து ஒரு 3 மாடு 2 மாடு தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க பண்ண வேலைக்கு அப்புறம் இன்னைக்கு தெருக்கு நான் 10 மாடு இருக்கு. ஒரு தெருக்கு 10 மாடு இருக்கு. ஒரு ஊருக்கு 50 மாடு இருக்கு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் சென்னை முதற்கொண்டு மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இன்னொரு இதை நீங்க ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது வீட்டுக்கு வந்து 2 மாடுன்ற மாதிரி ஆயிடும் அடுத்து. நிச்சயமா நிறைய பேசிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அரசியல், அப்புறம் அந்த கேப் போடுறது எல்லாத்தையும் நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம காளைகள் வந்து நீச்சல் போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. கண்டிப்பா அங்க போய் பார்த்துமாங்க. வாங்க போலாம். ஏய் தப்புண்டா பாத்துடா. பெட்டர் டுடே வியூவர்ஸ் அனைவருக்கும், எனது ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும், அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தமிழர் திருநாளான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சிறப்புமாக அமையணும். இப்போ தான் புத்தாண்டு வேற பிறந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு சொல்லி நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஜல்லிக்கட்டையும் பாருங்கள், ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.